ஆனால் தாய்மார்களுடைய வயிற்றுல குழந்தைங்க இருக்கும் போது பாட்டு தலைவருடைய பாட்டு சத்தம் கேட்டாலே தாய்மார்கள் சொல்லுவதெல்லாம் அசைவு கொடுக்கிறது என்று சொல்லுவார்கள். நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. விஜய் அவர்களுடைய பாட்டை குழந்தைங்க வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாம் கேட்டு அப்படியே ஆனந்தம் அடைகிறாங்களா, சந்தோஷம் அடைகிறாங்களா, எல்லாமே சொல்றாரு. சரி, அதுக்காக இப்போ சிஎம் ஆக்கிடணுமா? புஷி அவர்களே, இதுக்கெல்லாம் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. என்ன பேசுறீங்க நீங்க? இதெல்லாம் எதுக்கு சொல்றீங்க? பாட்டு கேட்டு காலை உதச்சாங்க கொண்டாங்கன்னு சொன்னா அதுக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க யாரும். இதுல எனக்கு ஒரு கேள்விங்க, என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி விஜயோடைய பாட்டு கேட்டதுனால வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தைங்க வந்து எட்டி மிதிக்குது, அப்படியே சந்தோஷப்படுறாங்க, ரியாக்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாப்ல இல்லையா? இப்போ அப்படியே பார்த்தாலுமே அந்த பாட்டை உருவாக்கினவர் விஜய் கிடையாது. அந்த கிரெடிட் இசை அமைச்சருக்கு தானே போய் சேரணும். அதுக்கு பின்னாடி எவ்வளோ பேர் எவ்வளோ விதமாக கஷ்டப்பட்டுருப்பாங்க. பாடகர்கள், மியூசிக் போடுறவங்க, அவங்க இவங்கன்னு எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு தானே அந்த கிரெடிட் போய் சேரணும். அப்படி பார்த்தா யாரோ அமைச்ச இசைக்கு விஜய் அவர்கள் டான்ஸ் ஆடினார் அப்படின்றதுக்காக அது விஜய் பாட்டுன்னு ஆயிருமா?